அரசியல்ல என்னடா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆமா இப்படியும் நடக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு மாறுது. நம்ம இன்னும் 2 நாள் வந்து அந்த விஷயம் தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசவே முடியாது. அது மாரியான விஷயங்கள் தான் அரசியல் த களத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த மக்களவைத் தேர்தல் நோக்கி போற இந்த கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்ட மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மாரியான நிலைப்பாடு யாரா இருக்கு? எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குது? மாநிலங்களவை தேர்தலும் அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின விஷயங்கள தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம இதுவரையும் ஒரு விஷயத்த நம்ம கன்வே பண்ணியிருப்போம். சில விஷயங்கள வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்ணியிருப்போம். ஆனா, இத வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவ நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஒரு கேள்வி, அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிற மாரி இத வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதுவரையும் நம்ம எடுத்த வீடியோக்கள் எல்லாம் ஒரே ஒரே நரேஷன்லயே ஃப்ளோவா போயிட்டுருக்கும். அப்படி இல்லாம கேள்வி பிளஸ் ஆன்சர் அப்படிங்கிற மாரி தான் இந்த பதிவு போகப்போது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் குடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக தான். வாங்க இந்த பதிவுக்குள்ள போலாம். கேள்வியும் நானே, பதிலும் நானே. டேய் இவ்வளோ நாளா நீயாவே ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்த, நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்த. இப்ப நான் சில ஒரு 5 கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். அதுக்கு எனக்கு ப்ராப்பரான ஆன்சர் மட்டும் சொல்லு. சரியா? இப்போ மாநிலங்களவை தேர்தல் வந்து வரப்போகுது. அத பத்தின உன்னுடைய கருத்து என்ன? இந்த தேர்தல்ல யாரு அ எத்தன பேர் இருக்காங்க? யாரெல்லாம் இருக்காங்க? ஓகே. நன்றி. உங்களுடைய கொஸ்டினுக்கு நன்றி. மாநிலங்களவை தேர்தல்ல யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி அங்கம் வகிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அ தம்பிதுரை அதிமுகல இருந்து அண்ட் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து அதிமுக சார்பாக அ அந்த தேர்தல்ல பங்கெடுத்திருந்தாங்க. அவங்க தான் இதுவரையுமே அந்த பதவியில இருக்காங்க. டிஎம்கே சார்பாக 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேர் யார் யாருன்னா, திருச்சி சிவா அவர்கள், என்ஆர் இளங்கோ அவர்கள், கனிமொழி, என்.வி.எம். சோமு அவர்கள். அப்புறம் இவங்க தான் செல்வராஜ், அந்தியூர் பி. செல்வராஜ் அவர்கள். இவங்க தான் டிஎம்கே சார்பா இருந்தாங்க. இந்த நபர்கள் தான் இப்ப பதவியில அங்கம் வகிச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ஏப்ரல் மாசத்தோட முடியுது. 37 மாநிலங்கள். மொத்தம் 37 மாநிலங்கள்னா ராஜ்யசபா சீட் வந்து மொத்தம் 6. இது வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற விஷயம். இது ஏப்ரல்ல முடிவுக்கு வருது. இது ஏப்ரல் மாசம் முடிவுக்கு வருது. இதுக்கு திரும்ப தேர்தல் நடக்க போற டேட் பார்த்தோம்னா மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. மாநிலங்களவை தேர்தல்ல வந்து 4+2 இந்த எண்ணிக்கையில தான் திரும்பவும் இப்போ வருகிற மார்ச் 16 நடக்க போற தேர்தல்லையுமே இடங்கள்ல உள்ள ராஜ்யசபா சீட்டுக்கு யாரெல்லாம் போட்டி போட போறாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. நான் 2வது கொஸ்டின் கேட்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து அவருடைய திட்டம் தான் என்ன? ஏன்னா அவருடைய ஒரு கணிப்பு கருத்து கேட்கிற விதமா அவங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட, அவருடைய ஆதரவாளர்கள்ட்டலாம் சில பேர் எந்த கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு அது கருத்து கேட்டு முடிச்சுட்டாங்க. அதோட நிலைப்பாடு தான் இதுவரைக்கும் என்னவா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து என்டிஏல சேர்றது தான் ரொம்ப ஈடுபாடோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தெரியுது. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே மோடி அவர்கள் அண்ட் அமித்ஷா அவர்களை சந்திக்க முற்பட்டாங்க. ஆனா அவரால் சந்திக்கிறதுக்கு அனுமதி அவங்க கொடுக்கல. ஏன்னா அதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை வந்து அவங்க கட்சியில சேர்த்துக்க அவர் முற்படல. நிறைய இடத்துல சொல்லிட்டா நாங்க சேர்த்துக்கவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லிட்டார். ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒவ்வொரு டைமும் பத்திரிகை சந்திக்கும் போது இது ஒரு இந்த டேட் காலக்கெடு, இந்த டேட் காலக்கெடு, இந்த டேட்டுக்குள்ள அறிவிக்கலாம், நாங்க இன்னொரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே வராரு. லாஸ்ட் எங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியே விஷயத்தையும் முன்னெடுத்து வச்சாரு. ஆனா அது எல்லாம் அவருக்கு கை கொடுக்கல. இப்போ என்ன விஷயம் வந்திருக்குன்னா, அமித்ஷா வந்து அவர்கள் சந்திக்க
நேரம் ஒதுக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்திருக்கு. அப்போ அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க மாதிரி பேசப்படுது. இதுதான் இப்போ ஓபிஎஸோட நிலைமை கூட. மாநிலங்களவை தேர்தலில் யாரெல்லாம் இப்போ போட்டி போட ரெடியா இருக்காங்க, ஏன்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் போட்டி போட ரெடியா இருக்காங்க அவங்கள யாருன்னு சொல்லு. மாநிலங்களவை தேர்தலில் வந்து 6 பேர், அதாவது டிஎம்கே சார்பா 4 பேர், ஏடிஎம்கே சார்பா 2 பேர் சொன்னோமா. இப்போ இந்த 4 பேர் வந்து யாரெல்லாம் போட்டி போட போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல இது என்ன ஒரு அரசியல் சாபக்கேடான்னு தெரியல. அந்த கட்சி வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்கறது வந்து காங்கிரஸ் கட்சி, அதாவது கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வந்து ராஜ்யசபா கேட்டுட்டு வராங்க. இது ஒரு 15 வருஷமே நடந்துகிட்டு இருக்கு. இது எதுக்குன்னா சீட் பேரம் பேசுறதுக்கு, இப்போ கொடுத்ததான் ஒருத்தவங்க உள்ள வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாயிருச்சு. அதனாலதான் இது மாதிரி ராஜ்யசபா சீட்டு கூட்டணி கட்சிகள்லாம் கேட்கறாங்க. இப்ப தேமுதிக ஏடிஎம்கேல கேட்டாங்க. அவங்க 2 வருஷத்துக்கும் போன 2022 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க கொடுக்கல. இப்பவும் அதே தான் அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஏடிஎம்கும் சரி, டிஎம்கேட்டையும் சரி. ஆனா ரெண்டு பேரும் ஒவ்வொரு சீட்டு தர்றோம் அப்படிங்கிற மாதிரியும் தேமுதிகவுக்கு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸுமே அப்படிதான். காங்கிரஸுக்கு இப்ப அவங்க வந்து ஆட்சியில் இவங்க அதிகாரம் கேட்டிருந்தாங்களா, இப்ப வந்து அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மற்ற சீட்டு வந்து டிஎம்கேக்கு போகலாம். இதுல திருமாவளவன் அவர்களும் கேட்கிறதா கேள்விப்படுறோம். ராஜ்யசபா சீட்டு கேட்கிறதா. இப்போ கூட்டணி கட்சிகளும் இதை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ ராமதாஸ் அன்புமணி அவர்கள் வந்து ஏடிஎம்கே ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லையா, அவருமே ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கறதா சொல்லிதான் அவரும் கூட்டணி ஜாயின் பண்ணியிருக்காரு. இது மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த 15 வருஷம் முன்னாடி இல்லை, இப்ப 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த கட்சியில சேர்ந்தவங்க எல்லாம் திரும்ப ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பங்கெடுத்த ஜி.கே. வாசனுக்கு வாய்ப்பு கம்மி, தம்புதுரைக்கு அவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் திரும்ப கொடுக்கறதுக்கு. அது மாதிரி கனிமொழி அவர்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி, அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி, அப்புறம் திருச்சி சிவா அவர்கள் கொடுக்கறதுக்கான திரும்ப வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி சில பேர்கள் மட்டும்தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அந்த கூட்டணி கட்சிகள்லையும் சில நபர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவருடைய அந்த கழகத்துல இருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 75 பேரு, ஓகே கரெக்டு தான். 75 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய அதாவது ஏடிஎம்கே மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சாரு. அந்த குழு மூலமா தான் நிறைய ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் இயங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவர்கள்ல ஒரு 75 பேர் வந்து ராஜினாமா பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிஎம்கேட கூட்டணி போகவா இல்ல டிவிக்கோட கூட்டணி போகலாமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்து கேட்டுட்டு இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரிதான் கணிப்பு கேட்டாரு. அதுக்கு என்ன பதில் வந்துச்சுன்னா, மேக்சிமம் டிவிக்கோட கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து நிறைய ஆதரவு வந்திருக்கு. விஜய் பக்கம் போகலாம், நம்ம போனா நம்ம இயங்கலாம் அந்த பக்கம் நல்லா அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாரும் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை கேட்காம அதுக்கான எந்த தன்மையுமான பதிலுமே அவங்களிடம் இதுவரை சொல்லாம இருந்து, இப்ப என்டிஏ கூட அவர் கூட்டணி போறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுனால இப்ப அமித்ஷாவை சந்திக்க டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. அதுக்காக இப்ப அந்த விஷயம் வெளிவந்ததுனால அவர் வந்து 75 பேரும் அந்த உரிமை மீட்பு குழுல இருந்து ராஜினாமா பண்றாங்க, அதுல வெளியே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அவருடைய ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து அந்த நிலைப்பாடை எடுக்க காரணம் இதுதான். கொஸ்டின் ஒண்ணு. அஞ்சாவதா, காங்கிரஸ்ல மாணிக்க தாகூர் அவர்கள் வந்து டிஎம்கேவை ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டே இருந்தார். இப்போ அவங்க மேலிடத்துல இருந்து யாரும் கூட்டணிகளை பத்தி எதையும் பத்தி வெளியில யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற தீர்மானங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து தனிப்பட்ட கருத்து, கட்சியோட கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இனிமே மாணிக்க தாகூருடைய நிலைமை என்ன? ஆமா, மாணிக்க தாகூர் அவர்கள் வந்து அவர் பேசுறது பார்த்தா மாநில அரசாங்கம் அவருடைய கட்சியோட தலைமையிலிருந்து ஒப்புதல் வந்ததுனாலதான் அவர் பேசுறதாக நம்ம நினைச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட அதுதான் உண்மையாவே இருக்கக்கூடும்.
ஆனா அவங்க வந்து ஒரு டிஎம்கேவோ ஒரு விஷயத்த பேசி பார்த்து என்ன பண்றாங்கன்னு ஒரு அணுகுமுறையை செஞ்சு பார்த்தாங்கன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அண்டு மாணிக்கதா அவர்கள் பேச விட்டுட்டு அவங்க என்ன மாதிரியான விஷயத்த கையில் எடுக்கிறாங்க, டிஎம்கே ஒத்து வர்றாங்களா, இல்ல நமக்கு இணக்கமா வர்றாங்களா, இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு செஞ்சு பார்த்துருக்காங்க. ஆனா அதுல டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. இப்போ ஸ்ட்ராங்கா இருந்ததும் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேரளால வந்து வர வச்சு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இதுல யாரும் இன்னும் பேசக்கூடாது, பேசுனா அவங்கள வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது அவங்க பேசினதெல்லாம் தனிப்பட்ட கருத்து, கட்சியோட கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மாணிக்க தாகூரோட நீங்க கேட்ட மாதிரி மாணிக்க தாகூரோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாணிக்க தாகூர் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாரு. ரொம்ப ஒரு எதிர்கட்சி அளவுல இருந்துட்டே விமர்சனம் பண்ணிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட டிஎம்கே கூட்டணி கூட போனாங்கன்னா அவருக்கு சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல ரொம்ப அவரால் இருக்க முடியல அப்படின்னா அவர் வேற ஒரு ஆப்ஷன் வந்து தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆனா அப்படி காங்கிரஸ் கட்சி அவரை விட்டுற மாட்டாங்க. ஏன்னா என்னென்னமோ பேசினவங்க எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. இப்ப இவர் அந்த அளவுக்கு ஒன்றும் பேசல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் போக அதிகம் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் நானே பதிலும் நானே ஒரு கான்செப்டை எடுத்து நம்ம பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல சில விஷயங்கள் வந்து ப்ராப்பரா கன்வே ஆகும்னு நான் நம்புறேன். ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஏன்னா நம்ம நிறைய வேலைகளை வந்து கிடைக்கிற டைம்ல செய்ய முடியல. அதனால தான் இந்த கான்செப்ட் நம்ம பண்ணோம். இது மாதிரியான தகவல்களை நான் உங்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்ப்பேன். நீங்க தெரிஞ்சுக்கவும், அதாவது நாட்டில் நடக்கிற ட்ரம்ப்ல இருந்து நம்ம சாமானிய மனுஷன்ல நம்ம எம்எல்ஏ பண்ற விஷயங்கள், உள்ளாட்சி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எல்லா விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.